Come on, here we go. Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now. Oh, supernova. டெக் 3. ஸோ டெக் 3ல தான் எல்லாமே டிஜே டான்ஸ் நைட்டுக்கு கிளப்பிங்லாம் இங்கே தான் நடக்குது. பயங்கர ஒரு ஃபன்னான ஒரு இடம் அது. ஸோ ரொம்ப வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் 4-5 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. இந்த டெக் 3லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம். லைட்டிங்லாம் போட்டு ஒரு 7 ஸ்டார் கேட்டகரி அது மாதிரி இருக்கும் உங்களுக்கு நீங்கள் பார்க்குறப்பவே. ஸோ இங்கேருந்து டாப் வியூ பார்த்தீங்கன்னா அப் டு டெக் 11 வரைக்குமே இது கனெக்ட் ஆகும் இந்த லிஃப்ட்டு. நான் இப்போ 3ல் இருக்கேன். 3லேருந்து மேலே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், மேலே அப் டு 11th ஃப்ளோர் வரைக்குமே கனெக்ட் ஆகும். 11th 12, 13, 14 வந்து மேலே ஷிப்போட டாப் வியூ. ஆல்ரெடி மார்னிங் அந்த சன்ரைஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதாங்க இந்த ஷிப்போட ஷெடியூல். ஆக்சுவலாக இந்த ஷிப் வந்து மும்பையிலேருந்து வந்தது. மும்பையிலேருந்து இங்கே கொச்சின் வந்தது. ஸோ நாங்கள் வந்து 6th அன்னைக்குன்னு இதில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக 7th. ஸோ நாளைக்கு மார்னிங் வந்துட்டு மால்தீவ்ஸ் வந்துட்டு ரீச் ஆகும். ஸோ அகைன் சிடே அண்ட் கொச்சின் வந்து 10th அப்போது வந்துடுவோம். ஸோ இங்கே எல்லாமே நீங்கள் பை பண்ணுற ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸ்க்குமே வந்து நீங்கள் இப்போ பே பண்ண வேண்டியதில்லை. உங்களோட கார்டு இருந்தாலே போதுங்க. பாருங்கள், அந்த சின்ன பையன் ஏதோ கேம் ஆடிட்டு இருக்கான். டை உங்கள் கோஸ்டா கார்ட்லேயே எல்லாமே ஸ்டோர் ஆகிடும், என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறீங்க எல்லாமே. ஸோ நீங்கள் ஆன் டைம் எதுவுமே பே பண்ண வேண்டாம். ஒன்ஸ் நீங்கள் செக் அவுட் பண்ணுறப்போ உங்கள் அப்போது பே பண்ணால் போதும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் பே பண்ண வேண்டாம். ஸோ இந்த கவுண்டர் வந்து இங்கே தாங்க வந்து ஃபஸ்ட்டு டே ஃபுல்லாக வாட்ஸ்அப் எதுவுமே ஒர்க் ஆகலை, நெட்ஒர்க் இருக்காது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் க்ரூஸில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் இருக்காது. ஸோ நீங்கள் தான் இங்கே வந்து டேட்டா நீங்கள் இங்கே பை பண்ணணும். ஸோ டேட்டா வந்து ஒரு இவ்வளோ டேட்டாக்கு இவ்வளோ டாலர்ஸ் நீங்கள் பே பண்ணணும். ஹவ் டு பே. அங்கே எதுவும் ஃப்ரீ வைஃபைலாம் கிடையாது. ஸ்டார் ஹோட்டலில் மாதிரி நமக்கு ஃப்ரீ வைஃபை கொடுப்பாங்கன்னு நினச்சி வந்துடாதீங்க. நீங்கள் இவ்வளோ ஜிபி பெர் டேக்கு இவ்வளோ ஜிபி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு இன்ஸ்டாகிராமுக்கெலாம் நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் பே பண்ணணும் பெர் டேக்கு. ஸோ அதுலேயும் காம்போ பிளான்ஸ்லாம் இருக்குது. இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். நான் இப்போ தான் மார்னிங் தான் நான் ஆக்டிவேட் பண்ணினேன் இந்த பிளான்ஸை. அந்த காம்போ பிளான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். அப்போது ஆக்சுவலாக இது தான் பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்கன்னு. எல்லாமே காசு தான். பர் டேக்கு $5. நான் இப்போ வந்து இருக்கிறது வந்து பர் டேக்கு வந்துட்டு ஆக்சுவலி $5 தான் இருக்கேன் நான் இப்போ நான் இருக்கிற பிளான். நான் அதர் சோஷியல் மீடியான்னு இருக்குது, இமெயில் இதெல்லாம் இது பண்ணிக்கலாம். பட் நான் இருக்கிறது $5 அண்ட் வந்து $17 அண்ட் வந்து $17 பர் டேக்கு. அதெல்லாம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் $25 இது எல்லாமே இருக்குது. இப்போ
காஸ்ட் தான். நீங்கள் 5 days இருந்தீங்கன்னா $5 எடுத்திங்கன்னா $25 உங்களுக்கு கிட்டத்தட்ட அதுவே ஒரு 5,000 rupees வந்துடுது. சாரி, நாட் 5,000, ஒரு 2,500 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா $10 வந்து $80 போட்டால் கூட ஒரு $80. ஸோ உங்களுக்கு 2,500 to 3,500 rupees நீங்கள் நெட்ஒர்க்காகவே நீங்கள் இது பண்ணணும், டேட்டாக்காகவே நீங்கள் இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இல்லைனா நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் ஏதாவது எமர்ஜென்சினா வாட்ஸ்அப் காலாவது நீங்கள் பண்ணலாம். ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்தோம். இந்த தேர்ட் டெக்கில் வந்து வெளியில் அவுட்டரில் வந்துட்டு ஒரு ஓப்பன் வியூ இருக்குது. ஸோ இந்த ஒரு சில டெக்ஸில் மட்டும்தான் அது அவைலபிள். தேர்டு அண்ட் வந்துட்டு 9th இந்த ஷிப்பை பாருங்கள். அந்த ஷிப்போட அப்படியே ஒரு அவுட்லுக் ஃபுல்லாக செராமிக்கில். இதுதான் அந்த ஓப்பன் டோர். இந்த பக்கம் தான் அது ஃபுல்லி ஓப்பன் இது. ஸோ ஓகே, வெளில போகலாம், அப்படியே போயிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அங்கே தான் நிற்கிறாங்க எல்லாருமே. ஃபோட்டோ எடுத்துகிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு ஷிப் மூமெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இதுதான் வெளியில் தேர்ட் டெக்கில் இந்த மேலே தான் இந்த எமர்ஜென்சி போட்ஸ்லாம் மேலே தான் இருக்குது. பாருங்கள் ஷிப் எவ்வளோ மூமெண்ட்டாக ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னு. நல்ல மூமெண்ட் தெரியுது டே டைமில் கூட. நைட்டில் பார்க்க முடியல. பட்டு யாரும் அவன் மொரட்டாலாக இருக்கான். டெக் 4. இந்த டெக் 4 வந்து விவிஐபி லான்ச்சஸ்லாம் இருக்குது. இந்த லான்ச் வந்து உள்ளே அலௌடு இல்லை பேசஞ்சர்ஸ்க்கு, இங்கே உள்ள பேசஞ்சர்ஸ்க்கு. ஸோ இங்கே ஒரு மாதிரி இங்கே தான் அந்த கேசினோ எல்லாமே இருக்குது. உள்ளே பாருங்கள், ஒரு இடமும் அப்படியே வந்து அரண்மனை மாதிரி இருக்குது, பேலஸ் மாதிரி. வடிவேல் சொல்கிற மாதிரி, டேய் இதுக்கு பேர் தான்டா பேலஸு, அப்படி தாங்க இருக்குது எல்லா இடமும். அவ்வளோ அட்டகாசமாக கலர் கலராக லைட்லாம் போட்டு டைம் ஆக தான் இந்த ஷிப்போட அந்த லைட்டிங்லாம் பயங்கரமாக தெரியும். பாருங்க, கலர் கலராக பலூன்லாம் ஊற்றி வச்சுருக்காங்க. டெக் 6 கம்ப்ளீட்டாக வந்து இங்கேயும் ரூம்ஸ் தான், இங்கே வேறு எதுவுமே இல்லை. கம்ப்ளீட்டாக இங்கே 2 சைடுமே ரூம்ஸ் தான் இருக்குது. இந்த பக்கம் கூட இங்கேருந்து பார்த்தா நம்ம மேலேருந்து எல்லா இதுலேயும் பார்த்தாலே இங்கே வந்து அந்த கீழே தேர்ட் ஃப்ளோரோட தேர்ட் டெக்கோட பேஸ்மெண்ட் தெரியும். அந்த டிஜே நடக்கிற இடம் கம்ப்ளீட்டாக ரூம் தாங்க இருக்குது. இங்கேயும் ஒன்றும் பெருசாலாம் அங்கே இல்லை. ஒவ்வொரு டெக்லேயுமே கிட்டத்தட்ட ஒரு 400 ரூம்ஸ் இருக்குது. டோட்டலி இந்த ஷிப்பில் வந்து ஒரு 3,500 மெம்பர்ஸ் வந்து ஸ்டே பண்ணலாம். ஆல்மோஸ்ட் டெக் 7ல் டெக் 6 கம்ப்ளீட்லி ரூம் தான். ஸோ இப்போ நம்ம டெக் 7 போகிறோம். ஸ்டெப்ஸ் லெவல் எல்லாம் வந்து சின்ன ஸ்டெப்ஸ் தான். என்னென்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. டெக் 7 பார்த்தாலும் டெக் 8 பார்த்தாலும் ஒரே மாதிரி அந்த சுற்றி இருக்கிற கேலரி அந்த டிசைன்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கும். டெக் 7ல் கம்ப்ளீட்லி ரூம் தான் நினைக்கிறேன். ஸோ 2 சைடுமே ரூம் தான். ஒரு டெக்குமே ஒரு பேர் இருக்குது. கம்ப்ளீட்லி இந்த 9 to 10 9 டெக் வரைக்குமே நேம் இருக்கலாம், நேம்லாம் இருக்குது. இது கம்ப்ளீட்லி ரூம் தான், வேறு எதுவுமே இல்லை இங்கே. ஸோ மேலே நம்ம இப்போது டெக் 8 போயிடலாம். டெக் 8ல் என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஸோ டெக் 8ல் வந்துட்டு இங்கேயும் ரூம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ரூம் தான். இந்த டெக் 6க்கு மேலே வந்து இந்த ரூம்ஸ்லாம் கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கும். ஓப்பன் பால்கனியாக இருக்கும். அண்ட் வந்துட்டு சி வியூ இருக்கும். அந்த மாதிரியான இது இருக்கும். ஸோ நான்லாம் டெக் 1. ஸோ தட் ஒன்றுமே இல்லை. என்னோடய ரூம் நான் ஃபஸ்ட்டு டே 1லேயே காமிச்சிருப்பேன். வந்தோடனே ரூம் முடிஞ்சிருக்கும். 4 வால் தான் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது இதில். ஸோ இங்கே மேலே என்னோடய ஃப்ரெண்டோட ரூம்லாம் செம்மையாக இருந்தது. ஓப்பன் பால்கனி. ஸோ விண்டோ ஓப்பன் பண்ண அப்படி உட்காந்துட்டு அந்த வியூவை பார்க்குறப்போ எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது தெரியுமா. இதில் கம்ப்ளீட்லி ரூம் தான். தென் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டெக் 9. ஸோ டெக் 9 தான் நம்ம எல்லாமே அடிக்கடி நம்ம விசிட் பண்ணுறது. ஏன்னா அங்கே தான் டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் எல்லாமே அங்கே தான். ஸோ பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்கிறதுலையே டெக் 9. டெக் 3லையும் இருக்குது. பட் டெக் 3ல் வந்துட்டு உங்களுக்கு பஃபே கிடையாது. அங்கே வந்து ரெஸ்டாரண்ட் அவங்க தான் சர்வ் பண்ணுவாங்க.
எப்படி வந்து இங்கே நம்மளும் சாப்பிட்றலாம், டைம் ஆயிடுச்சு. மணி ஆல்மோஸ்ட் 1:30 ஆக போகுது. இங்கே 12 ஸ்டார்ட் ஆகிடும் லன்ச்சு. இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி நம்ம ஊர் பாயாசம். இது ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. இது என்ன பேர் சொல்கிறதுன்னு தெரில, பட் நல்லா இருக்குது. ஸோ இங்கே இப்படி தான் இந்த க்யூவில் வந்துட்டு நம்ம ஒன்று ஒரு பிளேட்டாக அந்த மாதிரி ட்ரே கொடுப்பாங்க. 2 பிளேட்ஸ் வச்சுட்டு, ஸோ பஃபே தான். நமக்கு என்ன தேவையோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கணும். ஃப்ரூட்ஸ்லாம் டெய்லி ஃப்ரூட்ஸ் இருக்கும். கிரேப்ஸ், வாட்டர்மெலன், அப்புறம் வந்து எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக டெய்லி வந்து ஜூஸஸ் எல்லாம் வெரைட்டிஸ், அதிகமான வெரைட்டிஸ். என்ன ஒன்று, இந்த க்யூவில் நின்று இப்படியே போகணும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கு தான் 12 இந்த பஃபே வந்து ஓப்பன் ஆகிடும் கரெக்டாக. தயிர் சோறு சாப்பிட மாட்டேன், என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. இங்கே பிரியாணி அண்ட் நார்மலாக சாம்பார் சாதம், அங்கே பாருங்கள் தக்காளி எல்லாமே இருக்குது. ஃபுல்லாக ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான். இதுக்கெலாம் பேர் என்னன்னே தெரியல. இலை, கொலை, தலையெல்லாம் இருக்குது. கோஸு, வெங்காயம். நமக்கு பாயாசம் கிடச்சிருச்சு. அப்புறம் பக்கத்தில் உள்ள பிளேட்லாம் நிரம்பி வலியுது. இப்போ நமக்கு இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, இன்னும் வந்து போகணும். எதுவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. பயங்கர பசி வேறு. ஏதோ இந்த கார்ன்லாம் போட்டு ஒரு ரைஸ் இருந்தது. ரைஸ் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி நம்ம ஊர் ரைஸ் மாதிரி இல்லை, வேறன்னு இருந்தது. சரி, ஓகே ஏதோ. அப்புறம் டால் இருந்தது. அண்ட் எப்போவுமே நான்வெஜ் அண்ட் வெஜ் கவுண்டர் அண்ட் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கவுண்டர்ஸ் இருக்குது. ஒரு கவுண்டர்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜெயின்ஸ் ஸ்பெஷல் அப்படின்னு இருக்குது. ஒன்று வந்து பியூர் வெஜ்ஜு, இன்னொன்று வந்து நான்வெஜ்ஜு, அந்த மாதிரி இருக்குது. ஒரு 3 to 4 கவுண்டர்ஸ், டிஃப்ரெண்ட் கவுண்டர்ஸ் இருக்குது. நம்ம இங்கே வந்து ரெகுலராக சாப்பிட்றது நம்ம, அதாவது இந்த சைடு பார்த்திங்கன்னா சவுத் இண்டியன் பேஸ்டு ஃபுட்டு. அதனால் இந்த கவுண்டர் நான் எப்பவுமே வந்துடுவேன். இன்னொரு கவுண்டர் வந்து நார்த் இண்டியன் பேஸ்டு ஃபுட்டு, அப்புறம் ஜெயின் அவங்க சாப்பிட்ற அந்த டைப் ஆஃப் ஃபுட்டு. அப்படியே எடுத்துகிட்டு நம்ம பிளேட்டுக்கு இடம் பத்தலை, போதும் இன்னைக்கு. ஓகே, ஷிப்போட 9th டெக். இது வந்து ஃபுல்லி ஓப்பன் டெக் ஏரியா. ஒரு ஸ்விம்மிங் பூல்,